இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப் போகிறது. பாலன் வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. புல்லணையில் தேவகுமாரன் ஏழையாக வந்துதித்தார். ஹல்லேலூயா Today we'll see about blessed moment in Bethlehem. பெத்லஹேமில் ஒரு பாக்கியமுள்ள வேளை என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிப்போம். கிறிஸ்மஸ் which happened in Bethlehem is a blessed moment of all human history. மனித சரித்திரத்திலேயே பாக்கியமுள்ள ஒரு நிகழ்வாக பெத்லஹேமில் சம்பவித்தது தான் கிறிஸ்மஸ் என்பதாகும். We will see three truths about this blessed moment of Christmas. Number one, first of all, Christmas is a moment of blessed manifestation. கிறிஸ்மஸ் என்பது ஒரு பாக்கியமுள்ள வெளிப்படுதலின் நேரமாகும். Christ was manifested. கிறிஸ்து வெளிப்பட்டார். Christ was manifested in the form of man. கிறிஸ்து மனிதனின் சாயலிலே அவர் வெளிப்பட்டார். Christ already exists eternally. Hebrews 7:3 says. எபிரேயர் 7:3 சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் நித்தியமுள்ளவராக ஏற்கனவே இருக்கிறார் என்று. So unlike every other human birth, Christmas is not a beginning of Christ but a becoming of Christ. Christ was not created, he came. கிறிஸ்து உண்டாக்கப்படவில்லை, அவர் உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். Christ's life did not begin on Christmas Day, but he manifested himself in flesh in the form of an ordinary man as a child. Philippians 2:7. பிலிப்பியர் 2:7 கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துமஸ் தினத்தில் துவங்கவில்லை, மாறாக அவர் மாம்சமாகி சாதாரண மனிதனின் சாயலிலே பாலகனாக அவர் பிறந்தார். Christ was not only manifested in the form of man, Christ was also manifested as a food for man. கிறிஸ்து மனிதனின் போஜனமாக வெளிப்பட்டார். Joseph and Mary placed the child in a manger. Luke 2:16. லூக்கா 2:16 யோசேப்பு மரியாளும் பிள்ளையாகிய இயேசுவை முன்னணியிலே கடத்தினார்கள். Jesus was not laid up in a manger by accident. இயேசு அவர்கள் முன்னணியிலே வைத்திருந்தது ஏதோ தற்செயலாக ஒரு நிகழ்வல்ல. Animals go to manger for required physical food. வளர்ப்பு பிராணிகள் போய் தேவைக்கேற்ப சாப்பிடுற இடம் தான் முன்னணி. But Jesus word is our spiritual food. ஆனால் வார்த்தையாகிய இயேசுவோ நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாய் இருக்கிறவர். He is the implanted word having the power to save our souls. நம்முடைய ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ள உள்ளத்தில் நாட்டப்பட்ட வசனமாய் இருக்கிறார். He is a pure milk for us to grow. நாம் வளரும்படிக்கு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிறார். He is a bread of life, so we would never hunger. நாம் ஒரு காலம் பசி அடையாதபடிக்கு அவர் ஜீவ அப்பமாகவும் இருக்கிறார். He is a heavenly manna for us to live forever. நாம் என்னென்றைக்கும் படைத்திருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகவும் இருக்கிறார். Christ was not only manifested in the form of man or as a food of a man, but also manifested for the fullness of man. கிறிஸ்து மனிதரின் நிறைவுக்காகவும் அவர் வெளிப்பட்டார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8:9, 2 Corinthians 8:9, we find Christ became poor as man's substitute. அதாவது மனிதர்கள் நிமித்தம் கிறிஸ்து தரித்திரரானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மை நிறைவாக்கும்படிக்கு இயேசு தரித்திரமாக்கப்பட்டார். Rich in what? எவைகளெல்லாம் ஐஸ்வர்யம்? Bible says all things
things were created through him, for him. சகலமும் அவருக்குள்ளும் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகல பரிபூரணம் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம் வாழ்க்கையை விசுவாசத்தினால் ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கும் போது we become partakers of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாமும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். இது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேறினவர்களாக, நிறைவுள்ளவர்களாக நிறுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். So first of all, Christmas is a moment of blessed manifestation. கிறிஸ்மஸ் என்பது ஒரு பாக்கியமுள்ள வெளிப்படுதலின் நேரமாகும். Secondly, Christmas is a moment of blessed message. கிறிஸ்மஸ் என்பது இரண்டாவதாக ஒரு பாக்கியமுள்ள செய்தி நேரமாகும். There were some shepherds who were watching over the flock by night. சில மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். At that night, the angel appeared before them and making it a moment of blessed message. அந்த இரவிலே தேவதூதர்கள் அவர்களிடம் தோன்றி அதை ஒரு பாக்கியமுள்ள செய்தி நேரமாக ஆக்கினார்கள். There were actually 3 messages within that blessed message. Firstly, message of serenity, அமைதி அளிக்கும் ஒரு செய்தி. Angels said, glory to God in the highest and peace on earth. Luke 2:14. லூக்கா 2:14 உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று தூதர்கள் உரைத்தார்கள். It was a message of peace, calmness and tranquility. சமாதானம், அமைதி மற்றும் நிம்மதியின் ஒரு செய்தியாக இருந்தது. Real peace on earth can be brought only when people of the earth believe in Christ. பூமியில் இருப்பவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசிக்கும் போது மட்டுமே மெய்யான சமாதானத்தை பூமியிலே அவர்கள் அடைய முடியும். Not only message of serenity, secondly also a message of strength. பலனளிக்கும் ஒரு செய்தி. The angel said, fear not. Luke 2:10. லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் என்று சொன்னார். Fear not. That's a message of support, strength in all forms of fear in life. அதாவது வாழ்க்கையின் எல்லா விதமான பயங்களிலிருந்து நம்மை தாங்கி பலனளிக்கும் ஒரு செய்தியா இருக்கிறது. Jesus is the answer to every fear in life. World-renowned psychologists say that there are more than 100 types of fear in people. மனிதர்கள் 100க்கும் அதிகமான காரியங்களுக்காக பயப்படுகிறார் என்று சொல்ல உலக பிரசித்தி பெற்ற மனோதத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். We will just see a few of those fears. The fear of being alone, தனியாக இருப்பதை பற்றிய ஒரு பயம். But Jesus said, I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். Fear of darkness, இருட்டை குறித்த பயம். Jesus said, I am the light of the world. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Fear of falling, விழுந்து விடுவோமோ என்கிற பயம். Jesus said, he will keep us from stumbling. வழுவாதபடிக்கு நம்மை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் கர்த்தர். தோல்வியை குறித்து பயம். ஆண்டவர் ஒரு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பயம். உன் காலங்கள் என் கையில் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Moreover, the angel also said, I will bring
bring good news of great joy which will be for all people. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி என்று சொல்லி அவன் சொன்னான். That means Christmas is not only for Christians. கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தியா இருக்கிறது. So not only a message of serenity but also a message of strength. Not only that, also a message of salvation. ரட்சிக்கும் செய்தி. The angel said Jesus is born as a savior. Luke 2:11. இயேசு ரட்சகராக பிறந்திருக்கிறார் என்று தேவதூதன் சொன்னான். That's a message of salvation for all human being. இதுதான் எல்லா மனுஷருக்கும் அவசியமான ரட்சிப்பின் செய்தியாகும். So secondly, Christmas is a moment of blessed message. கிறிஸ்மஸ் என்பது இரண்டாவதாக ஒரு பாக்கியமுள்ள செய்தியின் நேரமாயிருக்கிறது. நீதியின் சூரியனாகவே நித்தியத்தில் நம்மை சேர்க்கவே, நீதியின் சூரியனாகவே நித்தியத்தில் நம்மை சேர்க்கவே, சமாதான பிரபுவாம் இயேசு வந்தார், பரலோக மகிமையை துறந்து வந்தார். சமாதான பிரபுவாம் இயேசு வந்தார், பரலோக மகிமையை துறந்து வந்தார், அன்பை விதைக்க வந்தார். நள்ளிரவில் பெத்லஹேமில் இயேசு பாலன் வந்துதித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புல்லணையில் தேவகுமாரன் ஏழையாக வந்துதித்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thirdly, Christmas is a moment of blessed motive, purpose. கிறிஸ்மஸ் என்பது மூன்றாவதாக ஒரு பாக்கியமுள்ள நோக்கத்தின் நேரமாகும். Motive of emanating light, வெளிச்சம் கொடுக்கும் நோக்கம். The Son of Righteousness came as a light of the earth to transform us into sons of with his righteousness, to emanate his light in this dark world. We see that in 3 Bible passages. Malachi 4:2, Malgiya 4:2, 2 Corinthians 5:21, 2 Corinthians 5:21, Matthew 5:14, மத்தேயு 5:14. நீதியின் சூரியனாய் இருக்கும் கர்த்தர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்து நம்மை நீதிமான்கள் ஆக்கி இந்த இருளடைந்த உலகத்திலே நம்மை வெளிச்சம் கொடுக்கும்படிக்கு அவர் செய்திருக்கிறார். So that is a blessed motive of emanating light. Not only motive of emanating light, also motive of eternal life. நித்திய ஜீவன் அளிக்கும் நோக்கம். God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting life. John 3:16. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். In addition, not only motive of emanating light, motive of eternal life, also motive of extravagant love, அளவு கடந்த அன்பளிக்கும் ஒரு நோக்கம். The Lord demonstrates his extravagant love towards his people like us, that he made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men. Philippians 2:7. பிலிப்பியர் 2:7. நம்மை போன்ற மனிதர்களிடம் கர்த்தர் தமது அளவு கடந்த அன்பை நிரூபிக்கும்படிக்கு தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். The ultimate motive of Christmas is to implant the love of Christ in our heart, to primarily restore man's love towards God. கிறிஸ்மஸின் உச்சிதமான ஒரு நோக்கம் என்னவென்றால், முதலாவதாக மனுக்குலத்தை தேவனிடத்தில் அன்பு கூறும்படிக்கு செய்வதே ஆகும். So thirdly, Christmas is a moment of blessed motive or purpose. கிறிஸ்மஸ் என்பது ஒரு பாக்கியமுள்ள நோக்கத்தின் நேரமாகும்.
பாலன் வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. புல்லணையில் தேவகுமாரன் ஏழையாக வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பூமியில் அமைதி தோன்றிட மனிதரின் பாவங்கள் தீர்த்திட. பூமியில் அமைதி தோன்றிட மனிதரின் பாவங்கள் தீர்த்திட. வான்தூதர் வார்த்தை நிறைவேறியதே. கன்னி மரியாளின் மைந்தனாக வான்தூதர் வார்த்தை நிறைவேறியதே. கன்னி மரியாளின் மைந்தனாக அந்நாளில் இயேசு பிறந்தார். நள்ளிரவில் பெத்லஹேமில் இயேசு பாலன் வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாகவே நித்தியத்தில் நம்மை சேர்க்கவே. நீதியின் சூரியனாகவே நித்தியத்தில் நம்மை சேர்க்கவே. சமாதான பிரபுவாம் இயேசு வந்தார். பரலோக மகிமையை துறந்து வந்தார். சமாதான பிரபுவாம் இயேசு வந்தார். பரலோக மகிமையை துறந்து வந்தார். அன்பை விதைக்க வந்தார். நள்ளிரவில் பெத்லஹேமில் இயேசு பாலன் வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. புல்லணையில் தேவகுமாரன் ஏழையாக வந்துதித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Today the Lord has spoken to us about the blessed moment in Bethlehem. பெத்லஹேமில் ஒரு பாக்கியமுள்ள வேளை என்கிற தலைப்பிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Christmas which happened in Bethlehem is a blessed moment in all human history. மனித சரித்திரத்திலே பாக்கியமுள்ள ஒரு நிகழ்வாக பெத்லஹேமில் சம்பவித்ததான் கிறிஸ்மஸ் என்று பார்த்தோம். We saw three truths about this blessed moment of Christmas. கிறிஸ்மஸின் இந்த பாக்கியமுள்ள பொழுதை குறித்த 3 சத்தியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். A moment of blessed manifestation, blessed message and a blessed motive. பாக்கியமுள்ள வெளிப்படுதலின் நேரம், பாக்கியமுள்ள செய்தியின் நேரம். கிறிஸ்மஸ் என்பது பாக்கியமுள்ள ஒரு நோக்கத்தின் நேரமாய் இருக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே,
தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இந்த உலகத்திலே வெளிப்படும்படிக்கு ஒரு வேளையாக, ஒரு பாக்கியமுள்ள ஒரு வேளையாக எங்களுக்காக நீர் அமைத்தது தான் இந்த கிறிஸ்மஸ் என்று எங்களோடு கூட பேசினீர். எங்களுக்கு அவர் அருளின செய்தி இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே நீ செய்திகளின் மூலமாய் பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தையாக இருக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையே உம்மை வெளிப்படுத்துகிற செய்தியாகவும் இருக்கும்படிக்கு இந்த கிறிஸ்மஸ் எங்கள் வாழ்க்கையிலே உதயமாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மாத்திரமல்ல, கடைசியாக இது ஒரு பாக்கியமுள்ள நோக்கத்தின் ஒரு நேரம் என்றும் பேசினீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு உச்சிதமான உன்னதமான ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீரப்பா. அந்த நோக்கத்தை எங்கள் வாழ்நாளில் நிறைவேற்றி முடிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a blessed Christmas all of you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப் போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. மொபைல் நம்பர் 9840777462 9790902701.